இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எதுக்கு நீ சமையல்லாம் கத்துக்கிட்டு? நீ தான் நல்லா டான்ஸ் பண்ணுவேல, நீ ஏன் டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்க கூடாது? என்னடா சொல்ற? நான் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு என்ன, திரும்ப பிராக்டிஸ் பண்ணு. ஏதாவது ஒரு ஆளுகிட்ட கிளாஸுக்கு போ. அப்புறம் நீ ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணு. அதுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணி தரேன். ஆமா மாயா, சமையல் எல்லாம் ஒரு விஷயமா? அது யார் வேணாலும் பண்ணலாம். ஆனா எல்லாராலையும் உன்ன மாதிரி அழகா டான்ஸ் ஆட முடியுமா சொல்லு? அத நீ பசங்களுக்கு கத்து கொடுக்கலாம்ல. மருமகளே, என் பையன் இப்பதான் உருப்படியா யோசிக்கிறான். டேய் சீனு, சூப்பர்ரா. அண்ணி, நீங்க பாட்டு பத்திரிக்கை எழுதி முடிச்சாச்சுன்னு நினைச்சு அமைதியா இருக்காதீங்க. சீக்கிரமாவே எல்லா வேலையும் முடிச்சிடணும். யோ பார்வதி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரியா? அங்க போறங்க. டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்க எனக்கு ஓகே தான். ஆனா நான் தனியா பண்ண மாட்டேன். என் கூட ஆடுறதுக்கு ஒரு பார்ட்னர் வேணும். அப்படி யாருமா இருக்கா? பெரியம்மா தான். ஐயோ, நானா? என்ன நானா நீயானு? நீங்களும் நல்லா ஆடுவீங்க. அப்புறம் என்ன, சேர்ந்தே பண்ணலாம். போ மாயா, ஏற்கனவே உன் பெரியப்பா கிட்ட நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். ஐயோ, புதுசா இதுலயாவது மாட்டி விட்டுறாதம்மா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. சீனு, நான் கிளாஸ் ஆரம்பிக்கணும்னா பெரியம்மாவும் என் கூட பார்ட்னர் ஆகணும். சீனு மாமா, அதுக்கு பெரியப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்க வேண்டியது உங்க பொறுப்பு. அடி பாவி, எங்களை கோத்து விடுற? டேய், பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றது மட்டும் முக்கியம் இல்ல, அதுல வர பிரச்சனையையும் ஃபேஸ் பண்ணணும். அப்படியா சொல்ற? சரி, முயற்சி பண்றோம். மாயா, என்ன ஏன் மாயா இதுல மாட்டி விடுற? அதெல்லாம் நீங்க பண்றீங்க பெரியம்மா. ஆமாமா, இந்த வீட்ல 2 நாட்டிய பேரொழிங்க இருக்கீங்க. அந்த ஒளி எல்லாத்துக்கும் பரவணும். இந்த மாயா இந்த வீட்டை விட்டு போவே மாட்டா போல இருக்கே. அது இதுன்னு ஏதாவது அடுத்தடுத்த பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காது. இவன் மொத்த பிளானையும் உடைக்கிறேன் பாரு. பிளானா பண்றீங்க? பிளான் இருக்கு உங்க எல்லாருக்கும்.